சிவன் அழகு நிறைந்த, அழகு என்பது இந்த இடத்துல பொய் நிறைந்தவர்கள் வாழ்கின்ற முப்புறத்தை எரித்தவன், 8 தோள்களை உடையவன், 3 கண்களை உடையவன். அவன் வெப்பமாய் காய்கிறான், காற்றாய் வீசுகிறான், மின்னலாய் மின்னுகிறான், நெருப்பாக நின்று நெருப்பை எரிய வைக்கிறான். மயில்கள் நிறைந்த சோலை சூழ்ந்த, மயில்கள் மதில்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், மயில்கள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த திரு வன்பார்த்தான் பனங்காட்டூரில் நீங்காது இருக்கிறான். இந்த இறைவனுக்கு செய்யும் திருப்பணிக்கு பயிலாதவர் அல்லது இந்த இறைவனுக்கு திருப்பணி செய்ய பயிலாதவர் பயிற்சி பயனற்றது அப்படின்னு சொல்கிறார். உரமன்னும் பொருளானை, அந்த மந்திரம் இல்லையா, 6. எயிலார் பொக்கம், அது பொருள் சொல்லிட்டோம். எரித்த எண்தோள் முக்கண் இறைவன் வெயிலாய் காற்று என வீசி மின்னாய் தீயென நின்றான். இதில் வீசியது காற்று மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை உரையாசிரியர் சொல்கிறாரு, காற்று வீசி என்று சொன்னதுனால மற்ற பூதங்களுக்கு நான் சொல்கிறேங்கிறார். அதில் இல்லை. வெயிலாய் காற்றென வீசி மின்னாய் தீயென நின்றான். மயிலார், ஆர்னா நிறைந்த, சோலைகள் சூழ்ந்த வன்பார்த்தான் பனங்காட்டூர் பயில்வானுக்கு அடிமைப்பட்டு அடிமைக்கட் பயிலாதார் பயில்வெண்ணே. பயில்வு என்றால் பயிற்சின்னு அர்த்தம். நம்ம விளக்கம் பார்க்கலாம். முப்புறம் எரித்தல், இந்த மந்திரம் அடுத்த மந்திரத்தில் போய் ஜாயிண்ட் ஆகும், அழகாக ஜாயிண்ட் ஆகும். இந்த உரை இது எல்லாமே இப்போ நம்ம நேற்று கண்டபத்து பேசணுமா, உரையாக பேசணும். நீங்கள் இன்றைக்கி இருக்கிற ஆட்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த மந்திரத்துக்கு தெளிவுரை சொல்லுவான், வேறு என்ன சொல்லுவான். நாம் அது வேறு மாதிரி உங்களுக்கு யூடியூப்பில் கேளுங்க, நல்லா இருந்துச்சா? ஆமாம், அதெல்லாம் அந்த இதை சொல்லுவான். எதை சொல்லுவான்? தெளிவுரை சொல்லுவான். அதில் அதை எடுத்து ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். கீ மந்திரமாக எதெல்லாம் வருது அதெல்லாம் நீங்கள் கட்டாயம் போட்டாச்சுல்ல, போடுவாங்க. அதே தான் இப்போ எனக்கு இப்போ இந்த தேவாரம் திருமுறையெல்லாம் படிக்கும்போது உரை நம்ம உள்ளே போகிறதுக்கு பயன்படுது, அவ்வளோதான். ஆனால் அனுபவிக்கிறதுக்கு பயன்படுறதில்லை. நம்ம இப்படி பேசினா தான் என்ன ஆகுது, அனுபவம் ஆகுது. அது எனக்கு உறுதியாயிடுச்சு. அதனால் அங்கமாலை கூட நேற்று கூட சொன்னேன், ஒரு நிமிஷத்தில் சொன்னேன். அங்கமாலையை எப்படி பார்க்கணும், அதெல்லாம் யார், நம்ம தான் கண்டுபிடிச்சோம், எந்த நூல்லையும் கிடையாது. டாக்டர் சொன்னார் பாருங்கள், அன்றைக்கெல்லாம் நல்லா, நீங்களும் நல்லா பேசுனீங்க. இவங்க சொன்னதெல்லாம் நல்லா, ரொம்ப முக்கியமான செய்தி அந்த அந்த இடத்துல பேசணுமோ அதை கரெக்டாக பேசுனாங்க. முக்கியமான செய்தி அவங்க பேசுனதெல்லாம். டாக்டர் சொன்னார் பாருங்கள் ஒரு இதில், நான் இந்த ஆதீன உரையை தேடி பார்த்தா எந்த புக்கிலையும் இருக்கக்கூடாது, அதான் சொற்பொழிவு, அதுக்குதான் நம்ம உழைக்கணும். என்ன சொல்கிறீங்க? அதை எழுதுங்க. என்ன எழுதுனீங்க? முப்புறம் எரித்தல் பாசனிக்கம், எண்தோள் பேராற்றல், முக்கண்ணன் ஞானம். இது அடுத்த மந்திரத்தில் போய் இப்படி ஜாயிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். முக்கண்ணன் ஞானம். அடுத்து என்ன இருக்குது? அதில் வெயில் சொல்கிறேன், நான் சொல்கிறதெல்லாம் எழுதுங்க. வெயில் 1, காற்று 2, மின்னல் 3, தீ 4. அதில் பூதம் எத்தனைன்னு கண்டுபிடிக்கணும். எத்தனை பூதம் இருக்குது? அதில் தான் இருக்குது கல்வி நுட்பம்.
வெயில் வராது. காற்று நெருப்பு மட்டும்தான் பூதம். அந்த வெயில் என்பதை நாம் சூரியனாக பார்க்கணும். வெயில்னு சொன்னதை சூரியனாக பார்க்கணும். இந்த குறிப்புகள் ஒரு வகையில் பஞ்சபூதத்தை குறிப்பாக சொல்கிறதாகவும் எடுக்கலாம், அட்டமூர்த்தத்தை குறிப்பாக சொல்கிறதாகவும் எடுக்கலாம். உங்களுக்கு சூரியன் சொன்னால் நீங்கள் சந்திரன் சொல்லணும். அதே மாதிரி நெருப்பு சொன்னால், காற்று சொன்னால் அதுக்கு கீழே இருக்கிற எல்லா பூதமும் சொல்லலாம். காற்று சொன்னால் நெருப்பு சொல்லி நீர் நிலம் எல்லாம் சொல்லிக்கிடலாம். எல்லாம் எதுலேருந்து தான் வரணும்? மேலே அங்கேருந்து தான் வரணும். ஆமாம். பிறகு ஆன்மாங்கிறது சொல்லப்படாமலே இருக்குது. இந்த பஞ்சபூதங்கள் அட்டமூர்த்தெல்லாம் யாருக்கு? வேறு அது ஆன்மான்னு சொல்ல வேண்டியதெல்லாம் கிடையாது. எனவே இதை கொஞ்சம் வித்தியாசமாக விரிக்கணும். பஞ்சபூத குறிப்பாகவும் கொள்ளலாம், அட்டமூர்த்த குறிப்பாகவும் கொள்ளலாம். இந்த இரண்டு குறிப்பும் என்ன சொல்ல வருதுன்னா, இறைவனுடைய தடத்த நிலையை சொல்லுகிறது. தடத்த நிலையை சொல்லுகிறது. மயில் நிறைந்த சோலை என்பது அருள் குறிப்பு. கடைசி வரியில் இருக்கக்கூடிய அடிமை கட்பட பயிலாதவர்னு சொல்கிறார். அடிமைப்படாதவர். அதற்கு உரையில் பெருமானுக்கு திருத்தொண்டு செய்ய பயிலாதவர்னு சொல்லியிருக்கிறோம். பணி செய்ய பயிலாதவர். இது ஒரு ரகசியமான மந்திரம். அந்த மந்திரத்தை ரொம்ப அனுபவித்து படிக்கலாம். பணி செய்ய பயிலாதவர். நாம் இங்கே ஒரு கேள்வியை எழுப்பினால் இந்த 6வது மந்திரத்தை நல்லா அனுபவிக்கலாம். என்ன கேள்வி எழுப்பணும்னா, ஏனைய 5 மந்திரங்களில் கடைசியில் என்ன சொன்னார், இப்போ என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நிறையா அனுபவிக்கலாம். முதல் மந்திரத்தில் என்ன சொன்னார்னா, இறைவனை சார்தல். 1 சார்தல், 2 உணர்தல், 3 பேசுதல், 4 பேசுதல், 4 பேசுதல், 5 புகழ்தல், 6 இந்த 5 இயல்பு யாருக்கு? இந்த 5 இயல்பில் ஒரு இயல்பு திரும்ப திரும்ப ரிப்பீட்டேஷன். எது ரிப்பீட்டேஷன்? அப்போ 4 கேரக்டர். இந்த 4 இயல்பு யாருக்கு ஒருத்தருக்கு வருதோ அவருக்கு தான் திருத்தொண்டு கேரக்டர் வரும். இது ஒரு புதிய செய்தி. எப்படி உணர்ந்து கொள்ளணும்? யார் இறைவனை சார்கிறாரோ அவரே பணி செய்பவர் ஆவார். யார் இறைவனை உணர்கிறாரோ அவரே பணி செய்பவர் ஆவார். யார் இறைவனை பேசுகிறாரோ, பேசாத நாளெல்லாம் பிறவா நாடினார்ல அப்பர், அவரே பணி செய்பவர் ஆவார். யார் இறைவனை புகழ்கிறாரோ அவரே பணி செய்பவர் ஆவார். இன்னும் சொல்ல போனால் இந்த 4மே பணி தான். இன்னும் சொல்ல போனால் என்னது? அந்த 4மே பணி தான். ஆமாம். அதாவது இந்த 4 மூலமாக நமக்கு அடிமை பண்பு வரும். அதோட சேர்த்து படிக்கலாம். இந்த 4 செய்வதனால் அடிமை பண்பு வரும். 6வது மந்திரத்தின் கடைசி வரி சொல்லுங்க. அடிமை. இந்த 4ஐயும் செய்யும் போது அடிமை பண்பு வரும். அடிமை தான் புகழ்வான், அடிமை தான் பேசுவான், அடிமை தான் சார்வான். இப்படி யோசிக்கணும். சுற்றி யோசிக்கணும். எங்கே சுற்றினாலும் கரெக்டாக வரணும். அது ரொம்ப முக்கியம். எப்படி சுற்றி வந்தாலும் டேலி ஆகணும். அடிமை தான் உணர்வான், அடிமை தான் சார்வான், அடிமை தான் பேசுவான், அடிமை தான் புகழ்வான். எனவே இந்த நிலையை அடைந்து நாம் பணி செய்பவர்கள் ஆக வேண்டும்ங்கிறார். இதை 2 விதமாக புரிஞ்சுக்கணும்.
இந்த நிலையை அடைந்தவரே பணி செய்ய முடியும், இந்த நிலையை அடைந்தவரே பணி செய்ய முடியும். இன்னொன்று, இந்த நிலையை அடைந்து மேலும் பணி செய்ய வேண்டும் அப்படின்னு புரிஞ்சுக்கிடணும். ரொம்ப அற்புதமான மந்திரம். அடுத்த மந்திரம் இதை விட அதனுடைய தொடர்ச்சி. 6வது மந்திரத்துக்கான பயனில் தான் 7வது மந்திரம். 6 சாதனையல்னு வச்சா, இல்லை 1 to 6ஐயே நீங்கள் சாதனையலாக வச்சுக்கிடலாம். 7வது மந்திரம் பயனியலாக வந்துடும். சூப்பர் மந்திரம். 1 அதில் என்ன விளக்கம் வருது? இறைவன் மெய்ப்பொருளானவன். இறைவன் மெய்ப்பொருள்ங்கிறது எப்போ தெரியும்? அடிமையானால் தான் தெரியும், பணி செய்தால் தான் தெரியும். பொய்யா இனவெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி முடிது. நேற்று கூட ஐயா அதை சொன்னார், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று விட்டு. மெய்யே அது சொல்கிறார்களா? அதுதான். எனவே இறைவன் தான் மெய்யானவன்கிறது எப்போ தோணும்? அடிமை பண்பு வந்தால் தான் தோணும். மெய்ப்பொருள் அதான். அதே மாதிரி 2வது கான்செப்ட் திருநீர் பூசியவன். ஆமாம், மெய்ப்பொருள் தான் குருவாக வர முடியும். விகிர்தன் அப்படின்னு வார்த்தை இருக்குது. வேறுபட்ட இயல்புடையவன். விகிர்தன் என்றால் வேறுபட்ட இயல்புடையவன். விகிர்தா போற்றி மாணிக்கவாசர். விகிருதன்கிறது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. விகிருதன் என்றால் வேறுபட்ட உருவமுடையவன். அந்த சமஸ்கிருத வார்த்தை தான் தமிழில் விகிருதன் வருது. வேறுபட்ட இயல்பினன், அதாவது இறைவனுடைய இயல்பை நாம் இதுதான் வரையறுக்க முடியாது. அதான் வேறுபட்ட இயல்பு. இறைவன் தேவர்களுக்கு அரியவராக இருப்பார், அது ஒரு இயல்பு. கைலை மலையில் இருப்பார், அது ஒரு இயல்பு. தேவைப்பட்டால் பன்னிக்குட்டிக்கு பாலும் கொடுப்பார், அது ஒரு இயல்பு. தேவைப்பட்டால் மாணிக்க வாசகருக்காக மண் சுமப்பார், அது ஒரு இயல்பு. தேவைப்பட்டால் சுந்தரருக்காக பிச்சை எடுப்பார், அது ஒரு இயல்பு. அதான் புரிஞ்சுட்டா உங்களுக்கு? இதுதான் வேறுபட்ட இயல்பு. இந்த வேறுபட்ட இயல்பு என்பது சிவனின் அருளை வியத்தல். வேறுபட்ட இயல்புகள் வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் 100,000 இயல்பினதாகி. அடுத்த கான்செப்ட் வேதத்தின் தலைவன். குருவுக்கு குரு எதை கருவியாக கையாளுகிறார்? அதனால் வேதத்தின் தலைவன். ஞானத்துக்கு வேதம் வேண்டும், அதனால் வேதத்தின் தலைவன். மான் ஏந்தியவன், அதுவே வேதம்தான். மானே வேதத்துக்கான குறிப்பு தான். மழு ஞானத்துக்கான குறிப்பு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த இடத்துல வருது இந்த வரி. அந்த நெகமத்துக்காரங்க அந்த சொற்பொழிவை கேட்டுட்டு, அந்த பெதப்பம்பட்டி சொற்பொழிவை கேட்டுட்டு நெகமத்தில் வகுப்போட சொல்கிறாங்க. எல்லாம் ரெடி, பாத்ரூமு, சாப்பாடு, இடம் ரெடி, வாத்தியார் வந்தால் சரிங்கிறாங்க. கேள்வி கேட்டால் யார் பதில் சொல்கிறா? எவன் சொல்கிறான்? திட்டி விடுவானுங்க, திட்டி விடுவானுங்க, திட்டி விடுவானுங்க. அந்த அம்மா கேள்வி கேட்டவங்கள என்கரேஜ் தானே பண்ணோம். ஆமாம். அதெல்லாம் வெளியே வர வெளியே.
அது நிறைய அந்த டுபாக்கூர் சாமியார்கள் நிறையா தப்பு தப்பாக சொல்லி கொடுக்குறானுவ, அது அவங்களுக்கு சந்தேகமாக பதிஞ்சிருது. வாங்க கிடைக்குதா? நம்மளுக்கு தெரியுது வருது. அப்படி சொன்னால் தான் அவங்களுக்கு என்கரேஜ் ஆகும். ஒருத்தன் என்னுடைய சிவலிங்கத்தை கும்பிட்றேன்ட்டு சிவலிங்கத்தை எடுத்து கீழே போட்டான். நேற்று சிவலிங்கத்தை கும்பிட்றேன்ட்டு எடுத்து கீழே போட்டான் ஒரு பையன். அவனுக்கு பூ எடுத்து கொடுத்தேன். அப்போ தான் அவங்களுக்கு ஆசிரியர்னால் என்னென்னு தெரியும். நம்ம எப்போதும் நல்லவனாக இருக்க முடியாது. நல்லவனாக இருக்க வாய்ப்பு இருக்கும்போது நல்லவனாக இருக்கலாம்ல, என்ன சொல்லி. அவன் சிவலிங்கத்தை தள்ளி விட்டதுக்கு பூ கொடுத்தான். அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், வேகம் உணர்ச்சி போட்டு இப்படி பதறிட்டே வந்து சிவலிங்கத்திட்ட கை வச்சு கீழே விழுந்துட்டு. எழுதுங்க. என்ன எழுதுனீங்க? மழு ஞானம். எவ்வளோ அழகாக இருக்குது. இப்படியெல்லாம் நம்ம முதல்ல பயிற்சி கொடுத்தோம். இன்றைக்கி எந்த பேராசிரியர்கள் இதை பயன்படுத்துகிறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் முதல்ல இந்த மாதிரி பண்ணினா தான் நம்ம வளர முடியும். அதாவது ஆமாம், 11 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு பதியம் பேசுகிற வாய்ப்பு எங்கேயாவது கிடைக்கும். அதுக்கு இந்த 11 மாத பயிற்சி. அப்படி புரிஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த தொழில் ரகசியம் தெரியும். இது எதுக்கு அது எதுக்கு, இது யார் கேட்டா அது யார் கேட்டான்னா அங்கே களத்தில் மாட்டிக்கிடுவோம். எவ்வளோ அழகாக ரசித்து கேட்டாங்க. அந்த நோட்ஸு ஷார்ப்பாக இருந்தில்ல. எழுதுங்க. வேதற்கு தலைவன், மழு ஏந்தியவன். சரியா? அடுத்தது அந்த யமன் குறிப்பு அதிலே வந்துட்டு. யமனுடைய குறிப்பு விளக்கமாகவே கொடுத்துட்டார் உரையாசிரியர். நீங்கள் ஏற்கனவே எழுதிட்டீங்க. காலகாலங்கிறத விளக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாருமே. எனக்கு தெரிஞ்சு சிம்பிளான ஐடியா சொல்கிறேன். 24 தத்துவம், அதுக்கு மேலே என்ன தத்துவம்? வித்யா தத்துவம். அதுக்கு மேலே கால தத்துவம் எங்கே இருக்குது? வித்யா தத்துவத்தில் இருக்குது. யாருக்கு கீழே இருக்குது? அவ்வளோ போதும். அது எதுக்கு பக்கம் பக்கமாக பேசுகிறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அதிலிருந்து சிவபெருமான் எதை கட்டுப்படுத்துகிறாரு? அந்த காலத்துக்கு அவன் யமன் ஒரு ஆன்மா தான். அந்த காலத்துக்கு அவன் கட்டுப்பட்டதுனால தான் அவன் வந்து சிவனுடைய உதைக்கு உள்ளாகிறான். மார்க்கண்டேயரை வந்து இறைவன் அந்த காலத்தத்துவத்துக்கு மேலே அழைச்சிட்டு பாரு. 36 தத்துவத்துக்கு வெளியே கொண்டு போயிடுறாரு. 36 தத்துவத்துக்குள்ளே வந்து அந்த 7 தத்துவத்துக்கு வெளியே கொண்டு போயிடுறாரு. அப்போ மார்க்கண்டேயர் எதை கிராஸ் பண்ணுறாரு? கால தத்துவத்தை கிராஸ் பண்ணுறாரு. அதான் அதில் செய்தி. ஆமாம். அப்படின்னு ஒரு பாட்டே பாடுறாங்க. இதில் ஒரு அழகாக முடித்தார். நீங்கள் அதை கவனிச்சிங்கன்னா தெரியும். சுந்தர தேவாரம் எவ்வளோ அனுபவித்து படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிடுங்க. 7வது மந்திரத்தின் கடைசி வரி பாருங்கள். அறியாதார்னு வச்சார். ஏன் இதை முதல்ல வைக்கல? அந்த கேள்வியாக ஒருத்தர் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படி உரைகள் வரமாட்டேங்குதுன்னு கேட்குறேன். பாருங்க, ஐயன் இல்லை, ஐயன் அப்படின்னா தலைவன், எங்கள் பிரான்னா தலைவன். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். மந்திரம் 6ல் அடிமை, மந்திரம் 7ல் தலைவன். மந்திரம் 6ல் பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? தான் 6வது மந்திரத்தில் கடைசியில் அடிமை இருக்குது. 7வது மந்திரத்தில் கடைசியில் தலைமை இருக்குது. நீங்கள் அதில் என்ன எடுத்துக்கிடணும்னா, ஆன்மா சுத்தி நிலைக்கு போயிட்டு, ஆன்ம சுத்திக்கு போயிட்டுன்னு அர்த்தம். ஆன்ம சுத்தியில் நடக்கிற தசகாரியம் என்னது? சிவ தரிசனம், யோகம். சிவ தரிசனம், சிவ யோகம். நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம். சிவதரிசனம் சிவயோகத்தை ஏகதேசம் துரியம்னு சொல்லலாம். துரியத்துக்கு போன ஒரு உயிர் துரியாதயத்துக்கு போகிறத தனியாக நம்ம சொல்ல வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. புரியுதா? தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதில் எவ்வளோ அழகாக வச்சார் பாருங்க. அந்த 7வது மந்திரத்தில் வேதம், குரு, அதுக்கு தகுந்தபடி எந்த வார்த்தையை போட்டார் கடைசியில்? அறியாதார் அறிவென்னேனர். ஞானம். அதாவது 6லையும் 7லையும் ஞானம் பற்றிய செய்திகளை வைத்து எதை வச்சே முடித்தார்? ஞானத்தை வச்சே முடித்தார். இதே அறியாதாருங்கிறது முதல் மந்திரத்திலேயோ 2வது மந்திரத்திலேயோ இருந்திருந்தால்
இந்த கட்டமைப்பை நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பாடுறாங்கன்ட்டு போயிடலாம். அப்படி அல்ல, அவர்கள் ஒரு கட்டமைப்புக்குள்ளே தான் பாடுறாங்க, ஒரு வரையறைக்குள்ளே தான் பாடுறாங்க. எந்த வார்த்தையை எங்கே வைக்கணும், 2ஆம் மந்திரத்தில் கடைசியில் என்னது, 7ஆம் மந்திரத்தில் கடைசியில் என்னது, 6ஆம் மந்திரத்தில் கடைசியில் என்னங்கிறத அவங்க முடிவு செய்து தான் வைக்கிறாங்க. இந்த அறியாதாங்கிறது முதல் மந்திரத்தில் இருந்ததுன்னா அதுக்கு வேல்யூவே பெரிய அளவில் கிடைக்காது. சுந்தரர் சொன்னதுனால கிடைக்கும். ஆனால் இந்த வரையறை, இந்த தொகுப்பு முறை நமக்கு கிடைக்காது. எவ்வளோ அழகான அமைப்பில் இருக்குது தெரியுமா, அனுபவிக்கணும் என்று தேவார பகுதியை நிறைவு செய்வோம். சிவாய நம. எனக்கு காப்பியெல்லாம் போதும், அவங்களுக்கு கொடுங்க. நாங்களாம் இப்போ தான் குடித்தோம். என்னது என்னது எது